வணக்கம். இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. 5வது முறையாக ரஷ்ய அதிபராக பதவியேற்ற விளாடிமிர் புதின். ஹிஸ்புல்லா விமான தாக்குதல், இஸ்ரேல் படைக்கு ஏற்பட்ட இழப்பு. பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகம் மீது சைபர் தாக்குதல், சீன அரசு மீது திரும்பும் சந்தேக பார்வை. ரபா எல்லை கடப்பு பாலஸ்தீனர்களின் உயிர் நாடி, செஞ்சிலுவை சங்கம் தெரிவிப்பு. உக்ரைன் அதிபரை கொல்லும் ரஷ்ய சதி முறியடிப்பு, 2 ராணுவ உயரதிகாரிகள் கைது. பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக பரவும் மாணவர்களின் போராட்டம். இனி விரிவான செய்திகள். 5வது முறையாக ரஷ்ய அதிபராக பதவியேற்ற விளாடிமிர் புதின். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் 5வது முறையாக மீண்டும் ரஷ்ய அதிபராகியுள்ளார். ரஷ்யாவில் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிபர் தேர்தல் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்று அதற்கான முடிவுகள் வெளியான நிலையில் தற்போது அந்நாட்டு அதிபராக புதின் நேற்று பதவியேற்றுள்ளார். கடந்த மார்ச் மாதம் இடம்பெற்ற தேர்தலில் 88% வாக்குகள் பெற்று 5வது முறையாக புதின் மீண்டும் ரஷ்ய அதிபராகியுள்ளார். இதன் மூலம் அதிக முறை ரஷ்ய அதிபராக இருந்தவர் என்ற சாதனையையும் புதின் படைத்துள்ளார். 1999 ஆண்டில் பதில் அதிபராக பதவியேற்ற புதின் 2007 ஆண்டில் ரஷ்ய அதிபராக முதல் முறையாக பொறுப்பேற்றார். மீண்டும் 2012 அதிபராக பொறுப்பேற்ற புதின் அதன் பின்னர் தற்போது வரை அவரே ரஷ்ய அதிபராக தொடர்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹிஸ்புல்லா விமான தாக்குதல், இஸ்ரேல் படைக்கு ஏற்பட்ட இழப்பு. வடக்கு இஸ்ரேலில் ராணுவ நிலை ஒன்றின் மீது திங்கட்கிழமை ஹிஸ்புல்லாவின் ஆளில்லா விமானம் நடத்திய தாக்குதலில் தமது தரப்பில் 2 வீரர்கள் உயிரிழந்தும் ஒருவர் காயமடைந்தும் உள்ளதாக இஸ்ரேல் படை தரப்பு அறிவித்துள்ளது. குறித்த ஆளில்லா விமானத்தை இடைமறிக்க முயன்ற போதிலும் அது தோல்வியடைந்ததாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்ததுடன் அது இறுதியில் வீரர்களை தாக்கி கொன்றதாகவும் குறிப்பிட்டது. இந்த தாக்குதலை தாமே நடத்தியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு முன்பு லெபனானில் இருந்து கோலன் குன்றுகள் என்ற இடத்தின் மீது சுமார் 30 ராக்கெட்டுகள் சாரமாரியாக ஏவப்பட்டதாக இஸ்ரேல் படைத்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை எல்லையில் நடந்த மோதல்களில் இஸ்ரேலிய தரப்பின் 9 பொதுமக்கள் இறந்துள்ளனர். அதேபோல் 13 படை வீரர்கள் இறந்துள்ளனர். பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகம் மீது சைபர் தாக்குதல், சீன அரசு மீது திரும்பும் சந்தேக பார்வை. பிரித்தானிய ராணுவ உறுப்பினர்களின் தனிப்பட்ட தகவல்களை சைபர் தாக்குதல் மூலம் திருடப்பட்டதை அவதானித்ததாக பிரித்தானியா அறிவித்துள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இத்தாக்குதலுக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை பிரித்தானியா குறிப்பிடவில்லை. என்றாலும் முக்கிய சந்தேக நபராக சீன அரசு இருப்பதாக பிரித்தானியா நம்புவதாக தெரிவிக்கப்படுகிறது. பாதுகாப்பு அமைச்சகம் பயன்படுத்தும் 3ஆம் தரப்பு ஊதிய முறையை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சீன சைபர் தாக்குதலுக்கான அனைத்து அடையாளங்களும் இதில் இருப்பதாகவும் முன்னாள் ராணுவ வீரரும் நாடாளுமன்ற பாதுகாப்பு குழுவின் முன்னாள் தலைவருமான டோபியாஸ் எல்வுட் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஊதிய முறையின் பெயர்கள் மற்றும் சேவை பணியாளர்களின் வங்கி விவரங்களை குறிவைத்து இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. வேலை மற்றும் ஓய்வூதிய அமைச்சர் மெல் ஸ்ட்ரைட் அரசாங்கத்தின் சார்பாக இத்தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ளார். இதனுடன் பெயர்கள், வங்கி விவரங்கள் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் சேவையில் உள்ள மற்றும் முன்னாள் ஆயுதப்படை உறுப்பினர்களின் தனிப்பட்ட முகவரிகளும் திருடப்பட்டதாக நம்பப்படுகிறது. மேலும் இக்குற்றச்சாட்டுகள் முற்றிலும் முட்டாள்தனமானதெனவும் அனைத்து வகையான சைபர் தாக்குதல்களையும் சீனா எப்போதும் கடுமையாக எதிர்க்கிறது மற்றும் ஒடுக்குகிறது. இதனை வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரபா எல்லை கடப்பு பாலஸ்தீனர்களின் உயிர் நாடி, செஞ்சிலுவை சங்கம் தெரிவிப்பு. ரபா எல்லை கடப்பு பாலஸ்தீனர்களின் ஒரு முக்கிய உயிர் நாடி என சர்வதேச செஞ்சிலுவை சங்கங்களின் பொதுச் செயலாளரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஜெகன் சபாஷியன் தெரிவித்துள்ளார். ரபா எல்லை கடக்கும் நடவடிக்கைகளில் ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் 100,000கணக்கான பாலஸ்தீனியர்களுக்கு உயிர்காக்கும் உதவிகளை வழங்குவதில் இடையூறு ஏற்படும் என சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தில் ஜெகன் சபாஜியன் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த பதிவில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எகிப்துடனான ரபா எல்லை கடக்கும் நடவடிக்கைகளில் தற்போது பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ரபா எல்லை கடப்பு ஒரு முக்கிய உயிர்நாடியாக செயல்படுவதுடன்
உணவு, குடிநீர், சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றில் பற்றாக்குறை உள்ளது. இன்று இஸ்ரேலிய ராணுவம் எல்லை கடப்பை கைப்பற்றி மூடியதுடன் காசாவுக்கான உதவி நுழைவாயை துண்டித்தது. அனைத்து பணிய கைதிகளையும் பாதுகாப்பாக விடுவிக்கவும், பொதுமக்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் வசதிகள் மற்றும் காசா பகுதி முழுவதும் உள்ள செஞ்சிலுவை சங்கம் போன்ற அமைப்புகளுக்கான தடையற்ற அணுகல்களுக்காகவும் அனைத்து தரப்பினரையும் நான் அவசரமாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உயிர்களை காப்பாற்றுங்கள் மற்றும் துன்பத்தை போக்குங்கள் என அவர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் அதிபரை கொல்லும் ரஷ்ய சதி முறியடிப்பு, 2 ராணுவ உயரதிகாரிகள் கைது. உக்ரைனிய பாதுகாப்பு சபை அதிபர் வெலோடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் பிற உயர்மட்ட உக்ரைனிய அதிகாரிகளை படுகொலை செய்வதற்கான ரஷ்ய சதியை முறியடித்ததாக தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த சதி முயற்சிக்கு உடந்தையாக இருந்த உக்ரைன் அரசாங்க பாதுகாப்பு பிரிவு கேர்னல்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் ரஷ்ய பாதுகாப்பு சேவைக்கு சொந்தமான முகவர்களின் வலையமைப்பின் ஒரு பகுதியாக இருப்பதாக உக்ரைன் பாதுகாப்பு சேவை கூறியது. அதிபரை தவிர மற்ற இலக்குகளில் ராணுவ உளவுத்துறை தலைவர் கைரிலோ புடானோவ் மற்றும் உக்ரைனிய பாதுகாப்பு சேவை தலைவர் வாசில் மாலியுக் ஆகியோர் அடங்குவர். இந்த ஆண்டு மே 5ஆம் தேதி வரும் ஆர்த்தடாக்ஸ் ஈஸ்டருக்கு முன்பு புடானோவை கொல்ல குழு திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட அதிகாரிகளில் ஒருவர் ஏற்கனவே ஆளில்லா விமானங்கள் மற்றும் வெடிகுண்டுகளை வாங்கியுள்ளார் என்று உக்ரைனிய பாதுகாப்பு சேவை தெரிவித்துள்ளது. செவ்வாயன்று 5வது முறையாக பதவியேற்ற ரஷ்ய அதிபர் புடினுக்கு இந்த கொலை செய்தி பரிசாக இருந்திருக்க வேண்டும் என உக்ரைனிய பாதுகாப்பு சேவை தலைவர் மால்யுக் தெரிவித்தார். இந்த நடவடிக்கை ரஷ்ய சிறப்பு சேவைகளின் தோல்வியாக மாறியுள்ளதாகவும் அவர் கூறினார். ஆனால் நாம் மறந்துவிடக்கூடாது, எதிரி வலிமையானவர் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர், அவரை குறைத்து மதிப்பிட முடியாது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். கடந்த மாதம் ஜெலன்ஸ்கியை படுகொலை செய்ய ரஷ்ய உளவுத்துறை சேவைகளுடன் ஒத்துழைக்க திட்டமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு ஒரு போலந்து நபர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக பரவும் மாணவர்களின் போராட்டம். நெதர்லாந்தில் உள்ள ஆம்ஸ்டர்டாம் பல்கலைக்கழகத்தில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு எதிராக பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்து வந்த நிலையில் மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்கள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து போராட்டங்களை நடத்த தொடங்கினர். அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல பல்கலைக்கழகங்களில் பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்கள் நடத்தப்பட்டதற்கு எதிராக இஸ்ரேல் ஆதரவு போராட்டக்காரர்களும் களத்தில் இறங்க அது வன்முறையாகி பின்னர் காவல்துறை கைது நடவடிக்கை வரை சென்று பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் ஐரோப்பாவிலும் மாணவர்களிடையே போராட்டம் பரவியுள்ளது. நெதர்லாந்தில் உள்ள ஆம்ஸ்டர்டாம் பல்கலைக்கழகத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் மாணவர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டக்காரர்கள் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் காவல்துறையினர் நுழையாமல் தடுக்க மரக்கட்டைகள் மற்றும் சைக்கிள்கள் போன்றவற்றை வைத்து தடுப்புகளை அமைத்துள்ளனர். இதனை அகற்ற காவல்துறையினர் முயன்றபோது இருதரப்புக்கும் இடையே மோதல் வெடித்த நிலையில் இந்த போராட்டத்தில் 125க்கும் அதிகமான போராட்டக்காரர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்தோடு ஜெர்மனியின் பெர்லின் நகரிலும் போராட்டங்கள் நடந்து வருகின்ற நிலையில் பெர்லின் நகரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மற்றும் பாலஸ்தீன ஆதரவு செயல்பாட்டாளர்கள் 20க்கும் அதிகமான கூடாரங்களை அமைத்தும் மற்றும் மனித சங்கிலிகளாக நின்றும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் உடனடியாக பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து போராட்டக்காரர்கள் வெளியேற வேண்டும் என பெர்லின் காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை விடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.